தடாகம் கட்ட முதல் இதைத்தான் நான் நடுவில் கொண்டே வைக்கிறதுக்காண்டி சொல்லியிருந்தேன். வெள்ளை நிற வடலி பனைமரம், வெள்ளை பனைமரம் வடலி. வாசல்ல வரப்போகுது. அடுத்தது என்னென்ன பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்றால் எங்களுடைய வீட்டில் தான் நிற்கிறோம். இப்போ இன்றைய தினம் நாங்கள் அந்த புதிதாக கட்டின வீடு வேலையெல்லாம் முடிஞ்சுது. இன்றைய தினம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஆனால் அது பருத்துவதுள்ளதான் பூங்கன்றுகள் விற்கிறதான ஒரு கடைக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு இப்போ ஒரு சில பூங்கன்றுகளை நான் ஏற்கனவே போய் அங்கே விலையில் கேட்டுட்டு ஒரு சில பூக்கன்றுகள் வாங்கிட்டு வந்தேன். கிழங்களுடைய அந்த முத்தம் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது. அதை விட வெயில் காலமும் அது கொஞ்சம் பூங்கன்று இருந்தால் வடிவாக இருக்கும் அப்படின்னு தோணினது. அதோடைய சார்பு சொல்லி நாங்கள் அதை பூங்கன்று ஒன்று இருந்தால் தான் நல்ல முன்னே. இப்போ நாங்கள் சின்னனா இல்லாமல் ஒரு சாடியாக இருக்கிறதான ஒரு பூங்கன்று கொஞ்சம் பரந்த சைஸானது 1-2 வாங்கிட்டு வருவோம் அப்படி என்று இப்போ நாங்கள் அந்த பூங்கன்று கடைக்கு போக போகிறோம். என்ன பிரச்சனை தானே? சந்தோஷம். அப்போ அந்த பூங்கண்டு வச்சா வெயில் டைம்லையும் கொஞ்சம் அந்த இடம் வடிவாக எடுத்து காட்டும் பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வெளிவினம் பார்க்குறதுக்கு இப்போ அதால் தான் போக போகிறோம். என்ன வாங்க போவீங்க? கூட்டிகிட்டு போயிட்டு இதில் ரைட், பிரச்சனை இல்லை. அப்போ அங்கே வந்து நீங்கள் காண்பீங்க இது ஓகே இருக்குமென்றால் அதை வாங்கிக்கொண்டு வந்து உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த மண் பறவை இருக்கிறோம் அவர்கிட்ட தான் போய்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி வாங்குவீங்க ஓடியாடி. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரி, கொஞ்சம் டல்லா இருக்கீங்க. என்ன காரணம்? வெயில் சரியான கொடுமையா தான் இருக்கு. கொஞ்ச நாளா வெயில். இப்போ பின்னேரம் 3:30 அப்படி இருக்கும். இப்போ 3:30 வரைக்கும் பலிக்கிற போகிறோம். அதை விட ஒரு தினம் லண்டன்ல இருந்து குடும்பத்தினர் கிருஷ்ணா கால் பண்ணி அவங்க மூலமாக இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்து கதைச்சவர். அவையும் வெக்க தாங்கிலாமல் தான் இந்த மதிய நேரம் வெயில் ஒரு பக்கம் கதைச்சிட்டு கிருஷ்ணாவோட போயிட்டினோம். போகும்போது கொஞ்சம் சாக்லேட்டுகள் கொஞ்சம் இது கொடுத்து விட்டவ. இப்போ சாரு அதில் பிரித்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன். போகிற இடத்துல அனுவுக்கு, ஏஞ்சலுக்கு, அங்காலே அம்மாக்களுக்கு, அக்காக்களுக்கு அந்த கொஞ்சம் எல்லாருக்குமே இருக்கா. இதுக்கு வந்து 3 பேருக்கு தான் இருக்கு. அப்பா நின்றவர் அப்பா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அப்பா கொடுத்தாச்சு. அப்பா தன்னுடைய பங்கு வாங்கிட்டு போயிட்டார். மீதி இருக்குது. அதையும் போகிற வழியில் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நாங்கள் இந்த பூங்கண்டையும் வாங்கி கொண்டு வந்து நாங்கள் எங்கெங்கே கொண்டு வந்து செட் பண்ணுறோமோ அதெல்லாம் செட் பண்ணி விட்டால் தான் அந்த ஒரு அழகாக தெரியும், அழகை பார்க்கலாம். இப்போ அதையும் கொண்டு வந்து நாங்கள் செட் பண்ணுவோம். சரியா? ஓகே, ரைட். ஓகே, வாங்க போகலாம். 6,000 ரூபா விற்கிது. பருத்தித்துறையில் தான் இருக்குதான ஒரு பூங்கண்டு கடை. இப்படி ஆகிட்டு தெரியுமா பேரெல்லாம் உங்களுக்கு? பேர் தெரியாது. அடுத்து இந்த சின்ன இதெல்லாம் 100 ரூபா தான் விற்கணும் ஒரு டன். அந்த புரோட்டன் என்ன செய்யணும்? கலர்ஃபுல்லானது எல்லாமே என்ன மாதிரி கண்டு இந்த 300 பெட்ரோல் இப்படி சாடியோட வாங்குவோமா இல்லை சாடியோட இந்த உள்ளுக்குள்ள நான் அந்த கடைக்கையா சவல் பிரியாணி சாப்பிட போய் ரூம் இல்லாட்டி அந்த ஊருக்குள்ள வைக்கலாம். இதில் இந்த 3 வாங்குவோம். இந்த பிள்ளைகளுக்குள்ள தெரியும் உடனே கலர்ஸ் கற்களோட வேண்டலாம். என்ன பிள்ளை அந்த முன்னுங்கிற கட்டில வைக்கலாம். அது பசலை. இப்போ ஒரு கண்டு வாங்கினா பசலை இந்த இருக்கு. நான் சென்னையில் நீர் தொடாக மறுபடி ஓகே இருக்காது. இந்த இது சின்ன சின்ன ஒன்று விலையாக இருக்கும். இப்போ வேண்டாம். சரி, அந்த பெரிய விலை ஒன்று வாங்கின எங்கே இருக்குது?
இப்படி அந்த பெரிய காய் இதா அந்த பெரிய மஞ்சள் காய் என்ன இதில் ஒன்று எடுக்கிறோம் என்ன விலை இது 800 800 800 ஒரு மாங்கண்டு வைக்கணும் ஒரு 100 ரூபா குறைச்சி போட்டு 100 ரூபாங்கிறீங்க இது இருக்கும் ஒரு கண்டன் பிரச்சனை மாங்கண்டு அது சாடி இந்த சாடி எடுக்கிறத பாதைக்கு வழியில் வச்சு விட்றேன் வானம் வரைக்கும் ஏற்றி விடுவீங்களே இது உண்டு இப்போதைக்கு தேவையானதை மட்டும் எடுத்து இது பிறகு மீதியாக நிறைய கண்டு இருக்கு பாருங்க ஜம்பு அகத்தியும் வச்சிருக்கிறேன் இது சாரிகளோட இருக்குது பிம்பிலி பழம் இல்லை பிம்பிலி பழம் இது இப்போதைக்கு வேண்டாம் நாங்கள் இது என்ன மாங்கண்டு பிளாட் பிளாட்லேயே வந்து வாங்கிடணும் சரிண்ணா ரெண்டு ரெண்டு இடம் வந்து அது இந்த கண்டு தான் சொல்லிட்டு போயிடணும் இப்போ சொல்லியே ஒரு மாதத்துக்கு மேலே அந்த மற்ற அண்ணன் நின்றவர் அப்போ அவருக்கு சொல்லியிருந்தோம் இந்த க்ளீன் பண்ணி வைக்க சொல்லி சாடியோடையே வடிவாக இருக்குது விலை கொஞ்சம் தான் கணக்கே இல்லை 2000 ரூபா இப்போ நாங்கள் அந்த முதல் நீர் தடாகம் கட்ட முதல் இதைத்தான் நான் நடுவில் வந்து வைக்கிறதுக்காண்டி சொல்லியிருந்தேன் இப்போ அதை க்ளீன் பண்ணியிருக்கிறபடியால் இதை நாங்கள் கட்டாயம் வாங்கி கொண்டு போகணும் சரிதானே என்ன ஓகே நல்லா இருக்கு பாருங்க ஓகே தானே தொண்டை மட்டும் வாங்குவோம் இங்கே பாருங்க கீரை அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் விற்பனை கண்டு இல்லை இதில் போட்ட இடத்துல எல்லாம் வளர்ந்துருக்குது நல்ல இதை வந்து பார்த்தோன்னா எனக்கு அம்மா விட்டு இந்த ஞாபகம் தானே இது இப்படி புதிய வரியில நின்றது வித்தியாசம் மரங்கள் இருக்குன்னு பாருங்க இது பருத்தித்துறையில் டவுனுக்கு போகிற வழியில் தான் இந்த பூன் கண்டு கடை இருக்குது இதெல்லாம் நல்ல ஒரு இனலாக வரும் இப்படி கூடாமல் வளர்த்தால் இனலாக வரும் நான் கொண்டு எங்கே வைக்கிறேன்னு தெரியல இடம் இருக்கு வைக்கலாம் இடம் இருக்கோ வைக்கலாம் நல்ல வடிவாக வரும் என்ன செய்வோம் இது வாங்குவோமோ ஒரு கண்டு இப்படி வளர்ந்து கடைக்கு வரும் கூடுதலாக என்னன்னு சொல்கிறேன்னா இப்போ இந்த ஜாம் கண்டு அதே மாடலுக்கு வரும் இது நிலம் இருக்குன்னு சொன்னால் வேண்டுப்பா கொண்டு எடுங்க இப்போ எடுக்குவா ஓ நல்லா செழிப்பாக இருக்கும் இது இது ஓகே லேண்டு டிசைனும் இப்படியா பாருங்க இந்த பூச்சியை மறைச்சிருக்கா நீங்க இப்போ வச்சிருக்காது அரிச்சிருக்கு பூச்சி அரிச்சிருக்கு இவ்வளோ அரிசியில நல்லா இருக்குமா நான் எங்க வைக்கிறது இடம் தான் இருக்கு வந்து இங்கே என்ன சொல்றது எல்லா வகையான கண்டுகளும் இருக்கு அதோட வந்து பசலையும் இங்கே கொடுக்கணும் மற்றது வந்து இப்போ மீன் தொட்டி வளர்க்குறாங்களுக்கு இருந்தாலும் அதுக்குரிய அலங்கரிப்புக்கான பொருட்கள் அது எல்லாமே இங்கே பெற்றுக்கொள்ளலாம் இது இருக்குதா இதுவும் நாம வந்து ஏற்கனவே எல்லாம் பார்த்துட்டு போனதுதான் இந்த இதுலையும் இதுலேயும் கொண்டு பாண்ட போகிறோம் அங்காலையும் இருக்கு நிறைய இந்த கண்டை இந்த சாடி இல்லையா நாங்கள் சாடியோட வந்து வாங்குவோம் இந்த செம்பரத்தில் அங்கே ஏற்கனவே 2 வாங்கி விட்டு இருக்கிறோம் ரைட் இதெல்லாம் பார்ப்போம் கற்றாழையும் வேண்ட தேவையில்லை ஏற்கனவே வேண்டிட்டோம் நாங்கள் அந்த சின்ன வாழை வாங்கி கொண்டு பார்த்தோம் இல்லை நாங்கள் வந்து கடைசியாக பார்க்கும்போது சின்ன வாழை பேசுவப்பு குலையும் போட்டு இந்த சிவத்தப்பழம் இந்த கண்டு வாங்கிட்டோம் நாங்கள் முக்கியமாக சாடியோட இருக்கிறத தான் பார்க்க போகிறோம் அடுத்து தென்னையிலையும் ஒரு இதே தென்னை வாங்குவோம் ஓகே
இது சின்ன வச்சு இருக்கு சரியா அப்போ இந்த கண்டு வாங்க மாட்டீங்களா? இது சாடியோட இருக்கிறத வாங்குவோம். நல்லா இருக்கு. எல்லாத்தையும் பார்க்குற முடிவு பண்ணல பாருங்க. உங்களுக்கு காண்பிக்கிறோம் என்னென்ன கண்டுகள் இருக்குண்டு. நீ பாருங்க இதில் ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரு வகையான சுந்தரியாக இருந்தது. இதில் வந்து ப்ரோட்டீன் ஐட்டம் இருக்குது ஃபுல்லாக. கண்ணும் வாங்கி வைப்போம். இது சாடியோட இருக்குது. இது அலரின்னு சொல்லுவோம். இது அலரி நிறைய வச்சிருக்கீங்க. பார்த்தீங்களா? வாவ் சூப்பர். நல்ல பசங்க. இதுலேயே வந்து நல்ல ப்ரோட்டீன் ஐட்டம் இருக்குது. வித்தியாசமான மரங்கள் தான் இருக்குது மடிவு. உங்களுக்கு வெள்ளை வடலி இருக்கு அதை காட்டுவோம். வெள்ளை வடலி வெள்ளை வடலி பாப்பம் இதா எப்படி? ஓ வெள்ளை நிற வடலி. ஓங்க வா பனைமரம் வெள்ளை பனைமரம் தான் வடலி. வெள்ளை பனைமரம் கருப்பு தானே. நான் வெள்ளைன்னு சொல்லுங்க. அப்போ இது மிகமே நல்ல ஒரு ஸ்பெஷல் தான். ஒரு லைட்டாக இதாக இருக்கும் பாருங்க. ஒரு சுத்தமாக இது ஒரு நடுவில் வச்சு ஒரு சின்ன தடமாய் கட்டினா வடிவாக இருக்குது. இது செவ்வுலங்கி. செவ்வுலங்கி சாடிக்க வச்சுருக்குங்க. என்னென்ன கண்டு குழம்பு இப்போ எல்லாம் பார்த்தாச்சு வாங்குவோம். இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறப்ப வெளியில் சரியான இப்போ நேரம் 4 மணி சரியான வெயிலாக இருந்தால் நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த நிற்கிற டைம் இப்போ வந்து சுவாசங்கால மீதியான கண்டுகள் என்னென்ன வேண்ட போகிறோன்னு சொல்லி தெரிவிச்சதுன்னு இருக்கார். இங்கே வந்து என்னென்ன வகையான மரக்கன்று குங்குமன்று எல்லாம் இருக்குன்னு சொல்லி இருக்க பார்ப்போம். பாருங்கள். இதில் வந்து இருக்குன்னு தானே வெயிலுக்குள்ள இருக்கும். ஆனால் இது வந்து கூடுதலாக உண்டு வந்து பாதையில் மழை அமௌண்ட் எடுக்குது. அது வண்டி அனுப்பி போயிட்டு இது நல்ல பெரிய ஹாய் பாப்பாவோ. இது ரெட் லேடின்னு சொல்லி 6 மாதத்தில் இதான் என்ன இல்லை இது 150 இது 2 எடுப்போம். எடுக்கிறதெல்லாம் சென்டரில் வச்சு விடுவேன். இது
பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே 100 ரூபாவாம். இதில் வந்து நான் என்ன செய்யறேன், எல்லாமே கலர் கலராக எடுக்கணும்னு சொன்னால் நல்ல வடிவாக இருக்குமான்றதுக்காக. பாருங்க எல்லாமே நான் 100 ரூபான் கண்டில் வந்து கூடுதலாக சோடியாக நிறைய செலக்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன சொன்னாங்க, அந்த புத்தகத்தில் வந்து நிறைய வெள்ளை மண் போட்டு அப்படியே பார்வைக்கு வந்து ஒரு எம்டியாகவே இருக்குது. ஆகவே வந்து என்ன சொல்கிறாங்க, கலர் கலர் பூங்கொண்டா வச்சு நல்ல ஒரு வடிவாக இருக்க மாட்டேங்காக நான் எனக்கு தேவையான வந்து இந்த ஆளை செலக்ட் பண்ணிட்டேன். நீ சுவாசங்கால என்ன செலக்ட் பண்ணுறாரோ தெரியல. எது வேணும்? அதான் கண்டின வடிவம் இல்லை பார்க்கணும். ஹலோ, ஓட்டத்தில் நிற்கிறீங்க அண்ணே. 2 இதே 2 எடுக்கிறீங்க. இது உண்டு, அடுத்தது தானே உண்டு. இது 2 சென்ட்ரலில் தூக்கி வச்சு விட்றோம். என்ன இதில் 2 அது ஒரே கலரில் டிசைன் இது வேறு டிசைன். அம்மா இது 4 ஓகே தானே? என்ன வாழை சரியா? இது 2 காணும் சார். இடைக்கிட மாற்றி அடுத்தது இந்த கட்டில் என்ன இருக்கிறது கொண்டு நடவணும் சாடிக்கு. இது எடுப்போம். பாதையில் வைக்கிறேன். வந்துருப்பாரு வீடியோக்கெல்லாம். ஓகே தான் நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு வந்துருக்கலாம். வழியா இருக்கு இது வாங்கியாச்சு. எல்லாம் கடை எடுத்தாச்சு. நீ பில் போடக்கான் தெரியும். ஓகே எதை பார்த்தாலும் இங்கே வேண்டோன்னு மாதிரியே தான் இருக்குது. கண்ணை கவர்ந்து கொண்டே இருக்குது. இது இந்த பாருங்க இங்கே நல்லா இருக்குது. சிவப்பு கலர்லேயே அங்கே வேண்டியாச்சு. இதில் எடுக்கிறதுக்கு பாருங்க இது வந்து இந்த கலர்ஃபுல்லான கல்லுகளோட இருக்க பாருங்க. இந்த நீர் தடாதுக்கு வந்து இந்த ஒரு படிக்கு நேரம் வைக்கும் நல்ல வடிவா இருக்கு. சரி என்ன ரைட். இந்த 4 சரி இவ்வளவு தான். வாங்கி ஏற்றுறதை பார்க்கலாம். ஓகே வாங்க. ஓகே இப்போ பூவும் கண்டு கடைக்கு முன்னாலே இந்த பழக்கடை இருக்குது. வணக்கம். சுந்தரம் சுகுமார். இப்போ பனங்கிழங்கு சீசனுடைய பாருங்க. பனங்கிழங்கு எவ்வளோ ஒரு கட்டு? 150 ரூபா. ஆனால் அவிக்கல. எனக்கு வந்து அவிக்கும். அவிக்கும் வாங்கி அவிக்குங்களோ?
ரைட் வாங்கினா அவிப்பா. அப்போ எத்தனை வாங்குறது? ஒரு கட்டு தான். 10 தான் இருக்கு. அப்போ அதுக்குன்னு அந்த கம்மி இந்த பழங்கிழங்கு வாங்குறோம். இது என்ன பழம்? என்ன விலை? காய்மா இருக்கு. நாளை இதை பாருங்க. இது நல்ல பழம் ஒன்று எடுத்து போடுங்க. ஒரு அளவா ஆடுங்க, சின்ன பழமா. ரைட் சின்ன நாடு. இந்த வெக்கைக்கு கலக்கி போனா சார் பாருங்க. இதை பாருங்க, நல்ல பழமானது. பழம் பாதிக்கலாம். நாளைக்கு சாப்பிடலாம். நாளைக்கு பாருங்க. ரைட் எங்களுக்கு இதை பாருங்க. இதை எவ்வளோண்டு வானம் வந்துட்டு ஏற்றணும். எல்லாம் மொத்தம் எவ்வளோ வருது? 150. 350. 350 மிச்சத்துக்கு மாம்பழம் தாங்க. எப்படிங்க நாங்கள் காரி ஏற்ற போகிறோம். இப்போ வானம் வந்துட்டு நாங்கள் இந்த படியில் தான் ஏற்ற போகிறோம். ஆனால் துறக்கலாம் சாய்ட்டு ஏற்றலாம் வாங்க ஏற்று மாம்பழம். கை விட்டுருவா. அசல பாதையில கொண்டு போகும். பக்கத்துல இது சாரிக்க வைக்கிறது இல்லை, காட்டு வழியெல்லாம் வைக்கணும்.
எறும்பு கடிக்குது. எறும்பு காணால் வச்சு வெறுக்கையில் இல்லை. கூட மெட்டீரியல் இதுகளெல்லாம் 180. இது என்ன இது? இது 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 400. எதுக்காக போட சொல்லுங்க. இந்த ரெண்டு வாங்க பாரு. இது 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 கருப்பு லாக்கிட்டாங்க. இது பண்ணலையா? அது பச்சை கருப்பா மாதிரி. நெல்லோட எனக்கு வடிவா இருக்கு. நெல்லோட கடவை விரும்பல. ஓகே, இப்போ நாங்கள் இவ்வளோ கண்டென்ட் வாங்கினாலே இது போனஸாக கிடைச்சிருக்கு இந்த கண்டென்ட்டு. ஆனால் விலை கூட லாபம். இவ்வளோ கண்டென்ட் போனஸாக கிடைச்சிருக்கு. ஓகே, பாருங்க.
அங்கே வில்ல எல்லாத்தையும் நம்ம கொண்டு இருக்கலாம் செய்வோம். எறும்பு கடிக்குது பாருங்க. இந்த சாலையில இருந்து வேர் கீழே விழுந்துருக்கு. என்னங்கன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் பூங்கான்றுகள் அண்ட் மரக்கன்றுகள் எல்லாம் வேண்டியே அதை வந்து தெரிவு செய்து எல்லாமே வேண்டி கொண்டு வந்து கலைச்சி போட்டோம். இப்போ இதில் வச்சதே நல்ல ஒரு சோலையாக இருக்குது. ஆகவே நான் இப்போ அதாவது வெயிலுக்கு போய் வந்தது கலரான இதில் கொஞ்சம் விளைப்பாடுறோம். நாளைய தினம்தான் நாங்கள் இப்போ வேண்டிக் கொண்டதான எல்லா கன்றுகளையும் வந்து இன்னென்ன இடத்துல எப்படி வைக்கப்போம்னு சொல்லி வெளிவளாகத்தை அழகுபடுத்துகிற அந்த அலங்கார காட்சிகளை நீங்கள் வந்து நாளைய தினம்தான் பார்க்கலாம். ஓகே பாருங்க, சாரும் கலைச்சி போனால் இப்போ போய் வாங்கணும் வந்தது. நாங்களும் இதெல்லாம் ரக்கி கலைச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய சாடி, இந்த பெரிய 2 சாடியும் தான் இந்த வாசலில் வரப்போகுது. அடுத்தது என்னென்ன வரப்போகுது பிறகு பார்க்கலாம். முன்னுக்கு நாங்கள் அடுக்க போகிறோம். பார்க்க நிறைய இதாக இருக்கா, நிறைய காசு இல்லை, களவான காசு தான் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு தான் தந்துருக்கணும். ஓகே, இப்போ நாளைய தினம் நாங்கள் கொண்டாந்து வச்சு அதோட நட வேண்டியது இதெல்லாம் செம்பருத்தை நாங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுனாங்க. இப்போ இதெல்லாம் நடவணும், நடுறது நட்டு மற்ற சாடியோட வைக்கிறத வெப்பம் எல்லாம் நாளைய தினம் பார்க்கலாம். ஏன்னா நல்லா இருக்குல்ல இருக்கு இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நாள் நல்ல மரங்கள் வளர வழியாக இருக்கும். இந்த கண்டெல்லாம் நாங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டோம் பாருங்க. இது அந்த எல்லாம் வச்சிருக்கிறோம். இது நாங்கள் சாரியை விட்டு வழியில் தான் வைக்கணும். பாருங்க என்ன வடிவாக இருக்குன்னு. ஏன்னா வேறு இடங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்லுங்க, இப்போ நிறைய இந்த இடத்துல வந்து நாங்கள் நிறைய வெள்ளை மண் எல்லாம் போட்டு பேர் வைக்கி நல்ல பெரிய காணுதானே. அவள் வந்து பெரிய ஒரு எம்பியான இடமா இருந்தது. இப்போ பாருங்க நாளைய தினம் இவ்வளோ ஒரு அழகா இருக்க நாங்கள் வந்து ஒவ்வொரு சம்பவங்களையும் வந்து உங்களோட ஒரு காட்சிப்படுத்துறா இருக்கிறனாடி பெருசா சர்ப்ரைஸா இருக்க குடிமுதல கண்டு வெறாக்களுக்கு கூட இது நாங்கள் வந்து நாளாந்த காணொலி இல்லாம இல்லை அளவுபடுத்திட்டு இருந்தா உண்மைக்குமே லண்டன்ல இருந்து வந்த அந்த ஃபேமிலி பார்த்து வீட்டெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ அழகா இருக்குதாங்க. பார்த்ததை விட அழகா இருக்குது. நேராக பார்க்கலாம் சொல்லியிருந்தீங்கன்னா
காணி எல்லாத்தையும் சுற்றி பார்த்து இதே மாதிரி நாங்களும் ஊரில் வந்து கட்ட போகிறோம். கட்டோடுமா நல்லா ரொம்ப பிடிச்சிருக்குதா மேலே வந்து பார்க்குறாங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. நாளைய தினம் நல்லதையும் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. கமெண்ட் பண்ணுறாங்க, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை பார்த்துன்னு தான் இருக்கிறோம். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய், நன்றி. பாருங்கள் வேறு வேறு சரி, ஓகே, நன்றி, பாய்.